முளைக்கட்டிய வெள்ளை கொண்டக்கடலை வச்சு ஒரு ஹெல்த்தியான சன்னா புலாவ் பண்ண போகிறேன். வாங்க எப்படி செய்கிறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் சன்னாவை நல்லா வேக போட்டு எடுத்துக்கோங்க. நான் 2 டேஸ்க்கு முன்னாடியே கொண்டக்கடலை ஊற வச்சு முளைக்கட்டி எடுத்து வச்சுட்டேன். நீங்கள் வந்து டேரெக்டாக கூட சன்னா யூஸ் பண்ணலாம். நல்லா பாயில் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு குக்கரில் ஆயில் விட்டு கொஞ்சமாக கீ விட்டுட்டு சோம்பு, சீரகம், மிளகு, பட்டை, கிராம்பு, கல்பாசி, பிரியாணி இலை எல்லாமே போடுங்க. அதில் நல்லா பொரிஞ்சதும் நெக்ஸ்ட்டு முந்திரி பருப்பு, பச்சை மிளகா, வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி, கட் பண்ணி வச்ச உருளைக்கிழங்கு எல்லாமே அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா வதங்கட்டும். ஒரு 10 மினிட்ஸ் நல்லா வதங்கட்டும். நெக்ஸ்ட்டு உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சால்ட்டு, புலாவ் மசாலா, நம்ம வாஷ் பண்ணி வச்ச புதினாவும் 2 சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா வதங்கட்டும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம பாயில் பண்ண சென்னாவை ஆட் பண்ணிக்கோங்க. நான் இந்த புலாவுக்கு பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணுறேன். ஒரு கப்புக்கு நான் 2 கப் வாட்டர் ஆட் பண்ணுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஃபைனலி எலுமிச்சை பழத்தை நல்லா பிழிஞ்சு விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிடுங்க. 2 விசில் வந்ததும் குக்கரை ஓப்பன் பண்ணி பாருங்கள். நம்ம ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான சென்னா புலாவ் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சென்னா புலாவ் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். இது மாதிரி ஹெல்த்தியான ரெசிபிக்கு என்னோட சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.